வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம JEEல கிளாஸ் 2 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இந்த டாபிக்மே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதுல நமக்கு ரொம்ப ஈஸியா முன்னாடியே படிச்சு நிறைய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பர்டிகுலர் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ சொல்லிக் கொடுக்குற டெஃபினேஷன்ஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான டாபிக், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இந்த பர்டிகுலர் டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணணும், பாலினாமியலா இருக்கட்டும், எக்ஸ்போனண்டா இருக்கட்டும், லாகிரிதமா இருக்கட்டும், எந்த ஒரு ஈக்குவேஷன் இல்ல ரெடியூசபிள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னாலும் எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது. வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இந்த செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பாலினாமியல்ஸ் பத்தி. ஸோ பாலினாமியல்ஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ பாலினாமியல் 1 வேரியபிள் இருக்கலாம், 2 வேரியபிள், மோர் தென் 3 வேரியபிள்ஸ்லயும் இருக்கலாம். ஸோ பாலினாமியல்ஸ் இன் 1 வேரியபிள் எப்படி இருக்கும், லீனியர் இக்குவேஷன்னா என்ன, ஸ்டாண்டர்ட் குவாட்ரட்டிக் இக்குவேஷன்னா என்ன, ஐடென்டிட்டி முக்கியமா அதுல நம்ம பார்க்க போறது இதுல குவாட்ரட்டிக் இக்குவேஷன், நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷன் நம்ம இம்பார்ட்டண்டா இதுல கவர் பண்ண போறோம் பாலினாமியல்ஸ் டாபிக் கீழே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டாபிக்குமே JEEல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய டாபிக், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபார் காமன் ரூட்ஸ். ஸோ அதெல்லாமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கீழே நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வேவி கர்வ் மெத்தட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். வேவி கர்வ் மெத்தட் பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் ரூட்ஸ், லொகேஷன் ஆஃப் ரூட்ஸ் கான்செப்ட், அதுவும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கீழே தான் வருது. அதையும் நம்ம அதுக்கு கீழே பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா இக்குவேஷன் ஆஃப் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரேஷனல் அல்ஜீப்ரிக் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் இரேஷனல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டோம், இதுல சம்ஸ் பார்த்துடலாம். லாகிரிதமிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மூணுலயுமே இன்இக்வாலிட்டிஸையும் பார்க்க போறோம். அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம JEE ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். JEE டைப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கிளாஸோடைய அஜெண்டா. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம டெஃபினேஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ பாலினாமியல்ஸ் இன் 1 வேரியபிள்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ பாலினாமியல் இன் 1 வேரியபிள்னா என்ன? ஒரே ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய பாலினாமியல், தட் இஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சு நம்ம பாலினாமியல் எழுதலாம். பாலினாமியல்னா என்ன ஆக்சுவலி? ஸோ பாலினாமியல் இஸ் த எக்ஸ்பிரஷன் விச் ஹவ் மோர் தேன் ஒன் டேர்ம். ஸோ ஒன் விட அதிகமா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னாவே அது நம்ம பாலினாமியல்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ கொடுத்திருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் a0 பிளஸ் a1 x power 1 plus a2 x power 2 plus etc up to an x power n அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ இந்த a0, a1, a2 இது எல்லாமே ரியல் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகே. ஸோ வேர் x is a variable, x அப்படிங்கிறது is a variable.
ஓகே. ஸோ இந்த n இருக்கு பாத்தீங்களா, n கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும்னா நேச்சுரலா தான் இருக்கணும். n இஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர். n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டீஜர்னு சொல்றாங்க பர்டிகுலரா. சரியா? ஸோ அதுதான் வந்து என்னன்னு பாலினாமியல். பாலினாமியல் அப்படின்னா என்னன்னா an algebraic expression containing many terms, அதிகமான terms இருக்கும். ஸோ அது இந்த ஃபார்மேட்ல இருக்கும். n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டீஜரா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் பாலினாமியல். ஸோ பாலினாமியல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்கு. ஒன்னு ரியல் பாலினாமியல், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல். ஸோ ரியல் பாலினாமியல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரியல் பாலினாமியல் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் f of xல இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த வேல்யூஸ் இங்க இதெல்லாமே coefficients is said to be real polynomial of variable x with coefficients எல்லாம் ரியலா இருக்கணும். ரியல் coefficients. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டெஃபினேஷன்ல a1 a2 a3 அது ரியல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது ரியலா இருக்கும்போது அது என்னன்னு சொல்லுவாங்க, ரியல் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, ஸோ an belongs to R for all n is equal to 0, 1, 2, etc. up to n. ஸோ அதே மாதிரி இங்க for an belonging to complex number c such that for all n is equal to 0, 1, 2, 3. So coefficients வந்து complex coefficients இருந்துச்சு அப்படின்னா that is called as complex polynomial. So இதே மாதிரி rational expression என்ன? rational expression or rational function ரெண்டுமே சொல்லுவாங்க. So ஒரு expression is of p of x, p of x by q of x formatல இருக்கு, where இந்த p of x to q of x to polynomial and q of x are polynomial. Okay, so polynomial in x. Okay, so where q of x should not be equal to 0. So இப்படி இருந்துச்சுன்னா this is called as rational expression சொல்லுவாங்க. சரியா? இப்படி இருக்கிறது rational expression சொல்லுவாங்க. So maybe இங்க இருக்கக்கூடிய இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பாலினாமியலா சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கலாம். ஆனா அதாவது என்ன சொல்ல வரேன்னா எல்லா பாலினாமியல்ஸுமே ரேஷனல் எக்ஸ்பிரஷன், ஆனா எல்லா ரேஷனல் எக்ஸ்பிரஷனுமே பாலினாமியல்ஸ் கிடையாது அப்படிங்கிறது மைண்ட் வச்சுக்கணும். ஓகே, ஸோ கம்மிங் டு த மெயின் டேர்ம்ஸ், நம்ம பாலினாமியல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மெயின் டேர்ம்ஸ் டிகிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். டிகிரி ஆஃப் பாலினாமியல்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெஃபினேஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள், எந்த ஒரு வேரியபிளா வேணாலும் இருக்கட்டுமே அந்த வேரியபிளோடைய ஹையஸ்ட் பவர் பிரசன்ட் இன் த பாலினாமியல், அதுதான் வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க. டிகிரினா என்ன? ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் present in the polynomial. So that is called degree ன்னு சொல்லுவாங்க. Okay, so next polynomial equation. முன்னாடி பார்த்தது polynomial expression, that is polynomial பார்த்தோம். இப்போ polynomial equation பார்க்க போறோம். So equation என்ன? if f of x வந்து is polynomial சொல்றோம் இல்லையா? So f of x polynomial இருக்கணும், அப்படி இருக்கு அப்படின்னா so then f of x is equal to 0 இருக்கு பாத்தீங்களா, that is polynomial equation. polynomial equation. So polynomial equationக்கு சில கண்டிஷன் இருக்கு. first condition என்னன்னு பாத்தீங்கன்னா, a polynomial equation it has at least ஒரு ரூட் ஆச்சு இருக்கணும். at least ஒரு ரூட் ஆச்சு இருக்கணும். so அதாவது at least ஒரு value of x இந்த particular expression satisfy பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா at most it has n roots if the degree of f of x is n.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய பவர் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா n ரூட்ஸ் இருக்கணும். இந்த n ரூட்ஸ் வந்து மேபி ரியல் ரூட்ஸாவும் இருக்கலாம், இமேஜினரி ரூட்ஸாவும் இருக்கலாம். தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க லாஜிக். ஓகே. ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் டிகிரி 1 இருக்கும் போது அதை லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் டிகிரி 2 இருந்துச்சுன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், 3 இருந்தா கியூபிக் ஈக்குவேஷன், டிகிரி 4 இருந்துச்சுன்னா பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், டிகிரி 5 இருந்துச்சுன்னா பேண்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும், இதுக்கு மேல தெரியணும்னு அவசியம் இல்லை. கம்மிங் டு ரூட்ஸ். ஸோ ரூட்ஸ் ஆஃப் அன் ஈக்குவேஷன் என்ன? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ த வேல்யூ ஆஃப் வேரியபிள், the value of variable which satisfies f of x is equal to 0. f of x is equal to 0 அப்படின்னு satisfy பண்ணக்கூடிய equation தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? roots of the equation சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சொல்யூஷன் செட். சொல்யூஷன் செட்னா என்ன? ஸோ அந்த பர்டிகுலர் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா ரூட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆல் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் செட் டு பி சொல்யூஷன் செட். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டாபிக். So that is identity. So first of all, identity na என்னன்னு பார்த்தலாம். So identity வச்சு questions கேக்குறாங்க. So அது first identity na என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ if two expression ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன் எந்த எக்ஸ் வேல்யூ போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்ட் as identity. So identity என்னன்னா for all values of x satisfy the equation. So இப்போ ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அது வந்துட்டு for all values of x அது ஈக்குவலா இருக்கு அப்படின்னா then the statements of equality அது equal to, for example, so இப்போ a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. So it is true for all values of x. So all values of a and b. So a க்கும் b க்கும் நீங்க என்ன ஒரு வேல்யூ போட்டாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனால இது வந்து ஐடென்டிட்டி. இப்ப புரியுதா? ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஆர் ஈக்குவல் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ எல்லா வேல்யூஸ் ஆஃப் வேரியபிளுக்குமே இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் ஐடென்டிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x plus 1 the whole square எப்படி எழுதுவேன்? 1 plus x square plus 2x எழுதுவேனா? ஸோ இதுவுமே ஒரு ஐடென்டிட்டி தான், பிகாஸ் இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்குமே இது ட்ரூவா இருக்கும். ஸோ இப்போ இதை விட சிம்பிளா இன்னும் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் ஒரு 3 வேல்யூ ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் வந்துட்டு ஒரு வேல்யூ a1, a2, a3. இந்த 3 வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இந்த 3 அப்படின்னு சொல்றேன்னா, 3 சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா 3 சொல்யூஷன்ஸ் இதுக்கு வருது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக்கு மேக்ஸிமம் எவ்வளவு சொல்யூஷன் இருக்க முடியும்? மேக்ஸிமம் 2 சொல்யூஷன்ஸ் தான் இருக்க முடியும். பட் இந்த கண்டிஷன்ல நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? 3 சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, அப்போ விச் மீன்ஸ் இந்த 3 சொல்யூஷன் இதுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்றேனாவே ஆட்டோமேட்டிக்கா இது என்ன மீன் பண்ணுது? திஸ் இஸ் சாட்டிஸ்ஃபையிங். இது எல்லா எக்ஸ் வேல்யூஸுமே இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற கண்டிஷன். சின்ஸ் இதுக்கு மேக்ஸிமம் 2 சொல்யூஷன்ஸ் தான் இருக்க முடியும் இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா. இப்போ இதுக்கு 3 சொல்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இந்த ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0 அப்படிங்கிறது is an identity. ஸோ ஏன் இது ஐடென்டிட்டியா மாறுச்சு? இதுக்கு 3 சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால it become identity. So it is true for all values of x.
எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு இது ட்ரூவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு இது ட்ரூவா இருக்கணும். ஆப்வியஸ்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணா ஏயோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ 0வா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி தான் ஆகணும். யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்போ ஐடென்டிட்டினா என்ன? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிகிரியை தாண்டி அதிகமான ரூட்ஸ் ஒரு ஈக்குவேஷனுக்கு இருந்துச்சுன்னா அது ஐடென்டிட்டியா மாறிடும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணலாம். இதுதான் வந்து நீங்க ஐடென்டிட்டில இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ இப்போ நம்ம ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் equation lambda square minus 5 lambda plus 6 x square plus lambda square minus 3 lambda plus 2 into x plus lambda square minus 4 is equal to 0 is satisfied by more than two variables, two values of x. So more than two values of x, find the value of lambda. So இப்போ lambda ஓட வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So இது பாருங்களேன், it is a quadratic equation. It is a quadratic equation. So but it has more than two roots. ரெண்டு ரூட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கணும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு. ஆனா இங்க மோர் தென் டூ ரூட்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ தென் இட் இஸ் an ஐடென்டிட்டி. ஸோ இது ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. ஸோ இது ஐடென்டிட்டியா மாறிடுச்சு அப்படின்னா இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0. அப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு 0 போடுவோமா? அப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 lambda plus 6 is equal to 0. Lambda square minus 3 lambda plus 2 is equal to 0. Lambda square minus 4 is equal to 0. So, இங்க lambdaவுக்கு என்னென்ன values கிடைக்குது? Lambda is equal to. So, இதை simplify பண்ணீங்கன்னா actually lambda minus 2 into lambda minus 3 is equal to 0. So, lambda ஓட value either 2 இல்லைனா 3. So, lambda minus 1 into lambda minus 2 is equal to 0. Lambda is equal to 1, 2. So, lambda is equal to plus or minus 2 ன்னு சொல்லி வரும். So, இது எல்லாத்துலயுமே lambda ஓட வேல்யூ சேமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா lambda is equal to 2 தான். So, அப்போ lambda is equal to 2 தான் இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால so lambda is equal to 2 is the answer for the question. So, ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுதா? So, moving on to the next question. So, இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன். Find the value of x plus b, x plus c divided by b minus a into c minus a plus x plus c into x plus a divided by c minus b into a minus b plus x plus a into x plus b divided by a minus c into b minus c is equal to dash. So, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். First of all, கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னவோ அதை எழுதிக்கோங்க. So, கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன? So, f of x is equal to x plus b into x plus c divided by b minus a into c minus a plus x plus c into x plus a divided by c minus b into a minus b plus x plus a into x plus b divided by a minus c into b minus c.
Okay. Okay. Sorry. Question நம்ம complete பண்ணல. 1 minute. So find the value of k in this expansion. This is equal to k. Okay. So x plus b by x plus c divided by b minus a, c minus a plus this thing is equal to k is an identity. So இது ஐடென்டிட்டியா இருக்கணும் அப்படின்னா so we have to find the value of k யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, கொஸ்டின் நான் இங்க மாத்தி எழுதிட்டேன். லுக். ஓகே. so இது ஐடென்டிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க is equal to k. so it is an identity. so இது ஐடென்டிட்டியா இருக்கணும்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அப்போ நிறைய வேல்யூஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? யா, ஸோ இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் ஏ பிளஸ் பி minus a plus c divided by b minus a into c minus a plus minus a plus c minus a plus a c minus b into a minus b plus minus a plus a minus a plus b a minus c b minus c is equal to k. So if I simplify this, anyway this 0 வந்துரும், this value is 0, this value is also 0. இங்க இருக்கக்கூடிய வேல்யூ இது என்னது? மைனஸ் தான் காமனா வெளியே எடுத்தேன் அப்படின்னா மைனஸ் வேணாம், மைனஸ் காமனா வெளியே எடுக்க வேணாமே. இங்க டைரக்டா கேன்சல் ஆகிற மாதிரி தானே இருக்கு. யா, b minus a b minus a cancel ஆயிட்டு k யோட வேல்யூ ஈக்குவல் டு 1 வருது. the k value is equal to 1. so ஐடென்டிட்டியா இருக்கிறதுனால x என்ன வேல்யூ வேணாலும் எடுக்கும். நீங்க x b minus a எடுக்கலாம், minus b எடுக்கலாம், என்ன ஒரு வேல்யூ வேணாலும் இங்க எடுக்கலாம். so எடுத்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகும். so அதனால k value equal to 1 நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, so moving on to one more question. so இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். so find uh, 5 minus b x power 4 plus 3a x square plus 4c is equal to 0 is an identity which satisfied by all values of x. Find the value of a, b, c. Okay, so first, since 5 minus b x power 4 plus 3a x square plus 4c is equal to 0 is identity in x. 5 minus b is equal to 0. b is equal to 5. 3a is equal to 0. a is equal to 0. Next, c is equal to 0. So, இப்போ நமக்கு a value, b value, c value கிடைச்சிட்டு, that is 0. So, இப்படிதான் இருக்கு questions. So, சிம்பிளாவும் கேட்கலாம், இல்ல twisted questions கேட்கலாம். சரியா? So, இப்போ linear equation நமக்கு என்னன்னு தெரியும்? டிகிரி வந்து என்னது 1 இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஸோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ மோஸ்ட்லி நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ல ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ல ஓகே, ஸோ வி ஹேவ் அ கொஸ்டின், சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். தட் இஸ் a minus 3x
plus 5 is equal to a plus 2. So solve the equation. Now we have to find the value of x. Value of x. Okay. So இதுதான் question. So நம்ம இங்க solution பார்க்கலாம். இந்த questionோட solution. So என்ன கொடுத்திருக்காங்க இங்க a minus x. So இங்க a ஓட value நமக்கு என்னன்னு தெரியல. So either a ஓட value any real value இருக்கலாம். ஆனா இங்க a ஓட value equal to 0 இருந்துச்சு அப்படின்னா இங்க coefficient of x 0 ஆகுதா? So coefficient of x 0 ஆகல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பட் இங்க coefficient of x unknown இருக்கு. So அது 0 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது லீனியர் ஈக்குவேஷனா இருக்க முடியாது, ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேஸ் 1 2 கேஸ் இருக்கும். கேஸ் 1ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா a இஸ் நாட் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிறேன். ஸோ a 3க்கு ஈக்குவலா இல்லைன்னா a minus 3x is equal to a plus 2 minus 5. That is a minus 3. So a minus 3x is equal to a minus 3. X is equal to a minus 3 divided by a minus 3. X ஓட value நமக்கு 1 கிடைச்சிருச்சு. So x ஓட value is equal to 1. So அதே மாதிரி case 2. So case 2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா a is equal to 3 இருக்கும்போது a 3க்கு ஈக்குவலா இருக்கும்போது this will become 0 into x. So that is 5 is equal to a plus 2 சொல்லி கிடைக்குது. So இங்க aக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. a is equal to yeah. So you will be getting a is equal to 3 நே கிடைச்சிருச்சு. So already இந்த கேஸ்ல a is equal to 3 இங்கேயும் a is equal to 3 கிடைக்குதுன்னா it is true case. It is true for all values of x. எல்லா values of x க்குமே இது ட்ரூவா இருக்கும். So therefore so a ஓட value not equal to 3 னா x ஓட value 1, a ஓட value equal to 3 இருக்கும்போது it is true for all values of x. Therefore any real number is its solution. That is the answer. Therefore any real numbers are is its solution. எந்த ஒரு ரியல் நம்பருமே இதுக்கு சொல்யூஷனா இருக்கும். அதுதான் ஆன்சர். எந்த ஒரு ரியல் நம்பர் வேணாலும் போட்டு பாருங்க, உங்களுக்கு சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாம். சால்வ் x by 2 plus 3x minus 1 divided by 6 is equal to 1 minus x by 2. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு இங்க? ஸோ இட் இஸ் 3x plus 3x minus 1 divided by 6. 2x minus 1 divided by 2. Simplify பண்ணலாம். இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? This is 1, it is 3. So 6x minus 1 is equal to 6x minus 3. So இங்க பார்த்தீங்கன்னா minus 1 is equal to give me a sec. ஓகே, இங்க ஒரு மிஸ்டேக். இங்க x வராது இல்லையா? இங்க தானே x, ரைட்? யாடா இந்த இடத்துல 2 minus x ன்னு வந்திருக்கும், ரைட்? யா, 3 2s are 6 minus 3x. I simplify 6x plus 3x is equal to 6 plus 1. So you will be getting 9x is equal to 7, x is equal to 7 by 9. So இதுதான் வந்து solution. So just like that linear equation நீங்க எப்படி solve பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். So moving on to the next topic, very important topic, quadratic equation. So எப்பவுமே theory of equationல quadratic equation அப்படிங்கிறது தான் ஒரு ஹார்ட் மாதிரி. quadratic equation solve பண்ணலாம். quadratic equationல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். So first thing, a equation with the highest power. Equation with highest
power of the unknown variable is 2. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ax square plus bx plus c is equal to 0. This is the standard form of quadratic equation. நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ பியூர்லி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ பியூர்லி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பியூர்லி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், பியூர்லி குவாட்ரட்டிக் equation அப்படின்னா coefficient of x is 0 இருக்கணும். the coefficient of x is 0. so அதாவது first degree ஓட coefficient வந்து 0 இருந்துச்சுன்னா, first degree term இல்ல அப்படின்னா that is called as purely quadratic equation. that is ax square plus c is equal to 0 is purely quadratic equation. Accepted quadratic equation தான் நம்ம படிக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, ஸ்டாண்டர்ட் quadratic equation நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னது? ஸ்டாண்டர்ட் quadratic equation. Standard quadratic equation will be ax square plus bx plus c is equal to 0 is the standard quadratic equation. Okay, so இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் quadratic equation கொடுத்துட்டாங்க. So இதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். how to find roots? to find roots நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா ஃபேக்டரைசேஷன். சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிப்பீங்க. செகண்ட் என்ன படிச்சீங்க? ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட் நமக்கு எப்படி கிடைச்சது? ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தட் எப்படி, அந்த x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதுதான அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் உடைய ஃபார்முலா மெத்தட்ல கிடைச்ச ஃபார்முலா, ரைட்? ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ax square plus bx plus c is equal to 0 இல்லையா? இதோட ரூட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் x கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம இங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட் என்னவோ அதை நான் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் சின்னு வச்சுக்கிறேன். So இப்போ இங்க நான் a காமனா எடுக்கிறேன். அப்போ x square will become x square plus x b by a into x, okay, plus is equal to minus c ன்னு சொல்லி வரும். So இங்க ax square plus b by ax is equal to minus c. So completing square இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். Anyway, coefficient of x வந்து என்னது? b by a. So இங்க நமக்கு 2 வேணும்னா நம்ம 2 டிவைட் பண்ணிப்போம், ரைட்? So இதுதான் வந்து மிடில் இருக்கிற டேர்ம். So இதுல இருந்து நமக்கு இந்த டேர்ம் உடைய ஸ்கொயரை ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். So இந்த டேர்ம் உடைய ஸ்கொயரை நான் இங்க ஆட் பண்ணவும் போறேன், சப்ராக்ட் பண்ணவும் போறேன். So b square divided by 4a square minus b square divided by 4a square is equal to minus c. So இப்போ இங்க a into x plus b by 2a the whole square வந்துருமா? minus இங்க a multiply பண்ணும்போது so ab square divided by 4a square is equal to minus c, right? So இப்போ a into x plus b by 2a the whole square is equal to a cancel ஆயிடும். So வெறுமனே b square divided by 4a minus c. Simplify பண்ணா a into x plus b by 2a the whole square is equal to, so b square minus 4ac divided by 4a, correct? Done. So இது வந்துட்டு என்னது? a into x plus b by 2a the whole square is equal, is minus தானே, right? Minus b square minus 4ac divided by 4a is equal to 0. So இதுதான் வந்துட்டு என்னது? We are getting that equation.
ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா ஸோ வாட் யூ கெட் x plus b by 2a the whole square. ஸோ இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. this is 1 actually. இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு இது கிடைக்குது. let this be 1. so square is equal to minus b square minus 4ac divided by 4a square. So taking square root on both sides, x plus b by 2a is equal to plus or minus root of b square minus 4ac divided by 2a. So இப்போ x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. So இதுதான் நம்ம ஃபார்முலான்னு படிக்கிறோம், right? So this is what the formula. So already உங்களுக்கு இந்த ஃபார்முலால ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஆல்ரெடி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய கிராஃபிக்கல் அப்ரோச் தான் இங்க நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ கிராஃபிக்கல் அப்ரோச். ஸோ கிராஃபிக்கல் அப்ரோச்சுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கிறனால ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆல்வேஸ் இட்ஸ் அ பாரபோலா நமக்கு தெரியும், ரைட்? ஆல்வேஸ் இட்ஸ் அ பாரபோலா. ஓகே, இப்படியும் இருக்கலாம், இல்ல ஓப்பன் அப்வர்டாவும் இருக்கலாம், டவுன்வர்டாவும் இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பாரபோலாவை வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த பாரபோலா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனான எஃப் ஆஃப் எக்ஸை நான் சிம்பிளிஃபை பண்ணா ஸோ என்ன கிடைக்கும்? கம்ப்ளீட்டிங் ஸ்கேல் எல்லாம் சால்வ் பண்ணும் போது ஏ இன்டூ முன்னாடியே சால்வ் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் பிளஸ் பி பை 2a the whole square minus b square minus 4ac divided by 4a, right? So இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். So y is equal to a into x plus b by 2a the whole square minus b square minus 4ac divided by 4a. So இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, this point is called as vertex point h, k. So இந்த மாதிரி ஒரு பாரபோலா ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நீங்க கோனிக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பாரபோலா ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் நம்ம? இப்படி ஓப்பன் அப்வர்டா இருந்துச்சு அப்படின்னா so the equation you can write this as x minus h the whole square is equal to 4a y minus k. so y ஓட எது மைனஸ்ல இருக்கோ அதுதான் வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் உடைய y கோஆர்டினேட் அண்ட் x மைனஸ்ல என்ன இருக்கோ அதுதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட் உடைய x கோஆர்டினேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கான்ஸ்டன்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற ஏ இங்க இருக்கிற ஏ ஒன்னெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஸோ என்னது ஃபோக்கஸ்க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான், அதை நான் ஏன்னு டினோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸோட இருக்கக்கூடிய டேர்ம் அந்த ஹெச் அப்படிங்கிற வேல்யூ இங்க என்ன? ஆக்சுவலி வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல மைனஸ் பி பை 2ஏன்னு வருதா? அதே மாதிரி வாட் இஸ் ஆக்சுவலி இது வந்து டிஸ்கிரிமினன்ட் இல்லையா? இந்த இதை வந்து நம்ம டீனு கூட எழுதிக்கலாம். அப்போ இங்க நமக்கு y மைனஸ் இது பக்கம் கொண்டு போனா ஸோ y மைனஸ்ல வரும். ஃபைனலி ஈக்குவேஷன் இங்க எப்படி எழுதுவீங்க? y மைனஸ் மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் d டிவைடட் பை 4a இஸ் ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் பிளஸ் b டிவைடட் பை 2a த ஹோல் ஸ்கொயர். இதுல இருந்து நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட் h வந்து எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் b பை 2a, k எப்படி எழுதுவீங்க? மைனஸ் d பை 4a. அப்போ அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வெர்டெக்ஸ் for the vertex of ax square plus bx plus c is minus b by 2a. vertex point நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். எப்பவுமே vertex point தான் either maxima இல்ல மினிமாவா இருக்கும். அப்படி மேக்ஸிமா மினிமா பாயிண்டோ இல்ல அதோட வேல்யூவோ கேட்கறாங்க இல்ல ரேஞ்ச் கேட்கறாங்க அப்படின்னா ஸோ நீங்க இந்த லாஜிக்கை வச்சு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய very very important logic. okay, so now we are going to talk about so இன்னும் graphical approachல நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்கமிங் ஸ்லைட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட்னா என்ன? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வாட் இட் இஸ்? x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a.
ஸோ இங்க root குள்ள இருக்கக்கூடிய value, this is called as discriminant, right? So discriminant is equal to b square minus 4ac நம்ம சொல்றோம். So discriminant is equal to b square minus 4ac. So நிறைய கேஸ் இருக்கு. So கேஸ் 1ல நம்ம என்ன கொண்டு வரேன்னா ஒருவேளை discriminant is greater than 0வா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். So discriminant is greater than 0வா இருக்கு அப்படின்னா so then the equation so இங்க நான் எடுக்கக்கூடிய equation f of x அப்படிங்கிறது என்ன ax square plus bx plus c. So this is the quadratic equation where a comma b comma c belongs to real value. So அப்போ இந்த value where இங்க which a condition a is not equal to 0. So a not equal to 0வா இருந்துச்சுன்னா தான் இது quadratic. இது முன்னாடியே நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பேசிக்னால இது மச் டீப்பரா நம்ம பார்க்கல. So இப்போ discriminant is greater than 0வா இருக்கும்போது ரூட்ஸ் எப்படி இருக்கும் ரூட்டுக்குள்ளார வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப என்ன ஆயிடுது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் சொல்றாங்க. ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ரூட்ஸோடைய நேச்சரை நம்ம நல்லாவே கணிக்க முடியும். x is equal to minus b plus or minus root of d divided by 2a. ஓகே ஸோ தென் இங்க முக்கியமா நம்ம இப்ப சொல்ல போறது என்னன்னா இதுலயும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ d வந்து டிஸ்டிங்க்டா இருக்கு. ஸோ d அப்படிங்கிறது வந்து ரேஷனலா இருக்கலாம் இல்ல இரேஷனலா இருக்கலாம். ஸோ அப்போ ரூட்ஸ் வந்து ரேஷனலா இருக்கணும் அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரேஷனல் if d is perfect square. So if d is perfect square. So இப்ப d perfect square இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன ஆகும் ரூட்ஸ் வந்து ரியலா இருக்கும் ரேஷனலா இருக்கும். ஸோ இப்போ ரூட்ஸ் செகண்ட் கண்டிஷன் roots are irrational if d is non-perfect square. So அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கண்டிஷன்ல ABC belonging to rational. Okay. So அதே மாதிரி இங்க roots are irrational. Roots are irrational if d is non-perfect square. அப்போ அது irrational இருக்கும். That irrational roots and the irrational roots of the form எப்படி இருக்குன்னா p plus root q ஒரு ரூட்னா then p minus root q அப்படிங்கிறது இன்னொரு ரூட் பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் ரைட். ஸோ இது கான்ஜுகேட் பேர்ல அக்கர் ஆகும். if முக்கியமான கண்டிஷன் இது கான்ஜுகேட் பேர்ல அக்கர் ஆகணும்னா if a comma b comma c should belongs to rational. இது ரேஷனலா இருந்துச்சு அப்படின்னா இட் அக்கர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. ஸோ இப்போ ஏபிசி ரேஷனலா இருந்து டி பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா தென் த ரூட்ஸ் ஆர் ரேஷனல். ஸோ இட் இஸ் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா தென் த ரூட்ஸ் ஆர் இரேஷனல். ஸோ ரூட்ஸ் வந்துட்டு என்னது பி பிளஸ் ரூட் கியூ பி மைனஸ் ரூட் கியூ அப்படின்னு இருக்கணும்னா ஏபிசி வந்து ரேஷனலா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் கேஸ் 1. ஸோ அப்போ டி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும்னா இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு புரிஞ்சுதான். ஸோ கேஸ் 2 அப்படிங்கிறது வந்துட்டு when discriminant is equal to 0. When discriminant equal to 0வா இருந்துச்சுன்னா then the roots are real and equal. ஸோ அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸோட வேல்யூ மைனஸ் பி பை 2a இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ அப்போ இது எப்படி இருக்கும் சரி இது கூட கிராஃபிக்கல் அப்ரோச்சும் நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே ஸோ இப்போ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னா ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரெண்டு ரூட்ஸுமே மாறி இருக்கும். அப்போ எய்தர் இட் இஸ் ஓப்பன் அப்வர்ட்னா இப்படி இருக்கும் ஓப்பன் டவுன்வர்ட் அப்படின்னா இப்படி இருக்கும். இங்க பாருங்களேன் ரூட்ஸ் ரெண்டு ரூட்ஸ் இருக்கு இங்கேயும் ரெண்டு ரூட்ஸ் இருக்கு ரெண்டுமே டிஸ்டிங்க்ட். ஸோ அப்போ இதுதான்
real and distinct roots உடைய graph. இங்க இருந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல coefficient of coefficients வச்சு. So a வந்து coefficient of x square இருக்கு இல்லையா a greater than 0வா இருக்கிற கேஸ்ல இது open upward. So அந்த a இருக்கு இல்லையா that is less than 0வா இருக்கிற கேஸ்ல. So if a is less than 0வா இருக்கிற கேஸ்ல இது open downward. Okay. So இதுதான் real and distinct case. So இப்போ the roots are real and equal அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா so roots வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா இந்த equation இந்த x axis டச் பண்ணும். ஓகே இதுதான் வந்துட்டு parabola equation. So as usual முன்னாடி மாதிரி சொன்ன மாதிரி open upward-ஆ இருக்கு அப்படின்னாவே a ஓட வேல்யூ greater than 0. So எப்பவுமே open upward-னா so coefficient of x square. So coefficient of x square should be that is a should be greater than 0. Open downward அப்படின்னா coefficient of x square is equal to a should be less than 0. So இங்க அந்த graph வரைஞ்சிடலாம். This is x, y, x, y. So it touches x-axis like this. Okay. So this particular point is nothing but minus b by 2a. In the particular point the minus b by 2a னு சொல்லுவாங்க. சரியா? So இந்த understanding உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். Okay. So next case 3. Case 3. If discriminant is less than 0, then the roots are imaginary and unequal. So which is if a, b, c belongs to real, then the roots are of the form a plus ib comma a minus ib. Okay. So இப்படிதான் இந்த question solve பண்ணுவீங்க. Okay. So whenever இதுல இருந்து ஃபைனலா கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா discriminant is greater than or equal to 0, then the roots are real. So roots real-ஆ இருக்கிற கண்டிஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க discriminant is greater than or equal to 0. So இப்போ ரெண்டு quadratic equation கொடுத்து அந்த ரெண்டு quadratic equation உடைய discriminant உங்களுக்கு தெரிஞ்சிருந்து ஸோ அது ரெண்டுத்தோட ரிலேஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இஃப் d1 and d2 are the discriminants of the quadratic equation, then ஒருவேளை if d1 plus d2 ஓட வேல்யூ d1யும் d2யும் plus பண்ணா greater than or equal to 0 வருது. So discriminant of 1ம் discriminant 2வையும் add பண்ணும் போது உங்களுக்கு greater than or equal to 0 வருது அப்படின்னா so then at least one of the d1 and d2 இந்த d1 இல்ல d2ல ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பா greater than or equal to 0வா இருக்கணும். So second case if d1 is less than 0 then d2 அப்படிங்கிறது is greater than 0வா இருக்கும். அதே மாதிரி if d2 is less than 0, if d2 is greater than இப்போ d1 is greater than 0 எடுத்துக்கலாம் d1 is greater than 0 then d2 will be less than 0.
Okay. So moving on to the next condition. This is first one. So second, if d1 plus d2 is less than 0, then at least one of the d1 and d2 less than 0. If d1 is less than 0, then d2 will be greater than 0. And if d1 is less than 0, then d2 will be less than 0. Okay, sorry. d1 is greater than 0. So, இந்த condition இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். Okay. So, இன்னொரு property, importantaன property இங்க நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, if a is equal to 1, okay. So, and b, c இது ரெண்டுமே integerல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவா இருக்கு அப்படின்னா, and the roots of the equation, the equation roots are rational number. So, கண்டிப்பா rational தான் இருக்கும். Rational number okay. So, on the condition. So, also next condition என்னன்னா, if a plus b plus c is equal to 0. Okay. So, and a, b, c இது எல்லாமே rational number இருக்கு அப்படின்னா. So, a plus b plus c is equal to 0. A, b, c are rational. Sorry, a, b, c are real numbers. Okay. Then 1 அப்படிங்கிறது is the root of the equation. So, because ax square plus bx plus c is equal to 0 na, x is equal to 1 இருக்கும்போது தான் a plus b plus c is equal to 0 condition satisfy பண்ணும். I hope உங்களுக்கு இது clarity கிடைச்சிருக்கும், right? So, still we have quadratic equationல இன்னும் some more properties இருக்கு. So, அது நம்ம next classல continue பண்ணலாம். So, that's all for today. இன்னைக்கு நம்ம discuss பண்ண propertiesல graphical properties, graphical approach, அந்த quadratic equation எப்படி பார்க்கலாம், ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எப்படியெல்லாம் வந்துச்சுன்னா, ஸோ அதுலேயும் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ரேஷனல் ரூட்ஸ் வந்து ரேஷனலாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ டி அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும், ஏபிசி ரேஷனலாக இருக்கணும். ஸோ தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வைஸ் தட் கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி ரேஷனல். ஸோ கோஎஃபிஷியன்ட் ரேஷனலாக இருந்து டிஸ்கிரிமினன்ட் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் வந்து இரேஷனலாக இருக்கும். தட் இஸ் p plus root 6, p plus root q, p minus root q conjugate pairல occur ஆகும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கிராஃபிக்கல் அப்ரோச் எல்லாமே ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் இந்த இடத்துல நம்ம டிஸ்கிரிமினன்ட் சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வச்சு கூட நம்ம கொஸ்டினை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவோம். Okay, so in the ரெண்டு கண்டிஷன்ல எது வேணாலும் ட்ரூவா இருக்கலாம். if d1 plus d2 is greater than or equal to 0, at the same time d1 plus d2 is less than or equal to 0, இந்த ரெண்டு கண்டிஷன்ல எது வேணாலும் ட்ரூவா இருக்கலாம். Okay, so you understand this. இன்னும் quadratic equation நிறைய விஷயம் இருக்கு that we will discuss in the next class. So thank you all, keep learning, see you all in the next class.